வெல்கம் டு தமிழ் டெக் அண்ட் டியூட்டோரியல் சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு விசிட்டிங் கார்டு க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப்பில் இப்போ விசிட்டிங் கார்டு க்ரியேட் பண்ணால் விசிட்டிங் கார்டோட சைஸ் என்னென்னா, பொதுவாகவே இந்த விசிட்டிங் கார்டு சைஸ் வந்து 3.6 2.1 இன்ச்சஸில் கொடுத்துக்கிறோம். இதுதான் விசிட்டிங் கார்டோட சைஸு 3.6 2.1. ரிசல்யூஷன் இன்னொரு RGBயில் வச்சு செய்கிறேன் நான். ஓகே, இதான் விசிட்டிங் கார்டோட சைஸு போட்டாச்சு. இதுக்கு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணணும். பேக்ரவுண்டு நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு டிசைன் பண்ணலாம். ஓகே, நான் இது பண்ணுறேன். கண்ட்ரோல் என்டர், நியூ லேயர் போடுறேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N. ஓகே, எடிட்டு ஃபில் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் டீசெலக்ட் கண்ட்ரோல் D. பாருங்கள், இதில் செலக்ட் டீசெலக்ட் கண்ட்ரோல் D கொடுத்துட்டேன். ஓகே, அவ்வளோதான். இதை கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பேக்ரவுண்ட் என்ன இமேஜ் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இமேஜ் நான் டைப் பண்ணினேன். ஓகே, இந்த இமேஜ் தான். இந்த இமேஜை தூக்கி நம்ம அந்த ஃபைலில் போட்டுப்போம். கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் T. ஓகே, இது நம்ம கொஞ்சம் பிளர் பண்ணிப்போம். ஃபில்டர், பிளரு, கேஷ் அண்ட் பிளரு. ஓகே, கொடுத்தாச்சு. இதை நம்ம வந்து கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிப்போம். ஆல்ட்டு கண்ட்ரோல் G கொடுத்தீங்கன்னா உள்ளே மாஸ்க் ஆகிடும். ஓகே, அடுத்து இன்னொரு ஷேப் ரெடி பண்ணுவோம். ரெக்டாங்கிள் டூல் எடுத்துப்போம். ரெக்டாங்கிளாக பாலிகன் டூல் அதுக்கு ஷார்ட்கட் வந்து U எடுத்துப்போம். இங்கே நம்ம எத்தனை சைடு வேணும்னு கேட்கும். நம்ம 6 சைடு. ஓகே, ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நம்ம போட்டாச்சு. கண்ட்ரோல் என்ட்ரு, ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N. ஓகே, ஆல்ட்டு பேக் ஸ்பெக்ஸு கண்ட்ரோல் D. ஓகே, ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நம்ம ரெடி பண்ணுறது. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம். ஸ்டாச்சுவேஷன் எடுத்துப்போம். கண்ட்ரோல் U. ஓகே, நல்லாவே இருக்குது இந்த கலரு. அடுத்து இதுக்கும் மாற்றிப்போம். கண்ட்ரோல் U கொடுப்போம். இதுக்கும் ஸ்டாச்சுவேஷன் கொடுத்து கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இது கொஞ்சம் ஷோ கொடுப்போம். எடிட்டு, பிளெண்டிங் ஆப்ஷன், ஸ்ட்ரோக்கு நம்ம ஒயிட் ஸ்ட்ரோக் கொடுப்போம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டைப் பண்ணலாம். நம்ம சேனல் நேமை டைப் பண்ணிக்கிறோம். தமிழ் டெக்கு அண்டு டியூட்டோரியல்ஸ். ஓகே, கலர் மாற்றிப்போம். கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். எல்லோ. ஓகே, எல்லோ நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணிப்போம். ஓகே, இது கொஞ்சம் ஸ்ட்ரோக் கொடுத்துப்போம். பில்டிங் ஆப்ஷன், ஸ்ட்ரோக்கு. ஓகே, ரெட் கலரும் நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்ம ரெட்டே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்மளோட அட்ரஸ் இங்கே எழுத போகிறோம். அட்ரஸ் நான் ஏற்கனவே நான் கீழே டைப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இதில் டைப் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுக்காக தான் நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். நம்ம அந்த டைப்பிங் ஒன்று தான் அதை காப்பி பண்ணி அதில் உள்ளே வச்சுக்கலாம். ஓகே, பிளெண்டிங் ஆப்ஷன்,
கலர் ஓவர்லே ஒயிட் கொடுத்துப்போம். ஒயிட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, பெட்டர், நல்லாவே இருக்குது. ஓகே, அட்ரஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். இதுக்கும் பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்துப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு சம்மந்தமான வீடியோ நான் போடுறேன். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Ctrl N, Alt backspace, Ctrl D. நம்ம சேனல் இது போல் இன்னும் அதிகமாக வீடியோ போடுறோம். மேனிப்புலேஷன் அண்ட் ஃபோட்டோஷாப் எடிட்டிங், ஃபோட்டோஷாப் பற்றின அப்புறம் வீடியோ எடிட்டிங் எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் போடுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து வரும். ஓகே, இது எதுக்காக எதுனா இது கான்டெக்ட் நேம் எழுதிக்கலாம். ஓகே, நேம் எழுத தான் அந்த இமேஜ் நான் போட்டேன். இதில் நேம் எழுதிக்கலாம். ஓகே, இல்லை எக்ஸ்ட்ரா இன்னொரு காப்பி கூட ஆல்ட்டு பிடிச்சி கிளிக் பண்ணி எடுத்தாலே இன்னொரு காப்பி கேட்கும். காப்பி பண்ணிக்கிறோம். ஓகே, இதில் நீங்கள் தேவைப்பட்டதை எழுதிக்கலாம். ஓகே, டிசைன் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட விசிட்டிங் கார்டு. இது நான் சும்மா ட்ரை பண்ணேன். இதுபோல் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் எவ்வளோ ஐடியாஸ் இருக்குது, நெட்டில் எவ்வளவோ கிடைக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி 2 நாளைக்கு ஒரு முறையாவது வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அதனால் நம்ம சேனலை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி.